Hello friends, I welcome you all to our channel Ada 247 Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா ஆல்ஃபா நியூமெரிக் பசில். ஸோ இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய நியூ பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான். ஸோ தொடர்ந்து இந்த செஷன் வந்து வாட்ச் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். IBPS 2017ல இந்த மாடல் இருந்து, அதாவது இந்த ஆல்ஃபா நியூமெரிக்ல நியூ பேட்டர்ன் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை லேர்ன் பண்ணிக்கிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். SBPOக்கு இந்த மாடலில் கொஸ்டின் வந்தாலும் வரலாம். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டேரெக்டாக கொஸ்டின்ஸ் போயிடலாம். IBPS கிளர்க் மெயின்ஸ் 2017ல் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ இந்த மாதிரி 2 பாக்ஸ் கொடுத்துட்டாங்க, 2 ஸ்கொயர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு ஸ்கொயர் பாக்ஸையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 4 பார்ட்டாக கட் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 பார்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ட்ரையாங்கிள் 1, ட்ரையாங்கிள் 2, ட்ரையாங்கிள் 3 இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட் பாக்ஸில் ஒரு 4 ட்ரையாங்கிள், சரியா? ஸோ இது வந்து அவுட்புட்டு. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது இன்புட்டு, ரைட் சைடில் இருக்கிறது அவுட்புட்டு. ஓகேவா? ஸோ இப்போ ட்ரையாங்கிள் 1 அப்படின்னா இதுதான் ட்ரையாங்கிள் 1. ஸோ ட்ரையாங்கிள் 2 வந்து இது, ட்ரையாங்கிள் 3 வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ரையாங்கிள் 4 வந்து இது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கூடிய எக்ஸாம்பிளை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி இந்த இன்புட்டுக்கு சம் சேஞ்சஸ் அப்ளை பண்ணுறது மூலமாக இங்கே ரைட் சைடில் இருக்கக்கூடிய அவுட்புட் நமக்கு கிடச்சிரும். கிளியரா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் ட்ரையாங்கிள் 1, இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் த லெட்டர்ஸ் இன் ட்ரையாங்கிள் 1 இஸ் லெஸ் தென் 4, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, லெஸ் தென் 4, தென் சேஞ்ச் ஈச் லெட்டர் டு ப்ரீவியஸ் லெட்டர் அக்கார்டிங் டு இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள் 1ல் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, 2 லெட்டர்ஸ் இருக்குது. என்னென்ன லெட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது E அண்ட் H. ஸோ இந்த E அண்ட் H உடைய பிளேஸ் வேல்யூ இருக்குது பாருங்கள். E அண்ட் H உடைய பிளேஸ் வேல்யூ என்ன? E உடைய பிளேஸ் வேல்யூ 5, H உடைய பிளேஸ் வேல்யூ 8. கரெக்டா? ஸோ E உடைய பிளேஸ் வேல்யூ 5, H உடைய பிளேஸ் வேல்யூ 8. அதனுடைய டிஃப்ரென்ஸ், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளேஸ் வேல்யூ ஆஃப் லெட்டர்ஸ். அப்போது இதனுடைய டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 5க்கு 8க்கு என்ன டிஃப்ரென்ஸு? 3 அப்படின்னு வருது. கரெக்டா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து லெஸ் தென் 4 இருந்தால் என்ன பண்ணணும்? அந்த ஒவ்வொரு லெட்டருடைய ப்ரீவியஸ் லெட்டரை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ E உடைய ப்ரீவியஸ் லெட்டர் என்ன? D. H உடைய ப்ரீவியஸ் லெட்டர் என்ன? G. சரியா? அப்போ DG அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கணும் அவுட்புட்டில். சேம் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் என்ன வரணும்? DG அப்படிங்கிறது வந்திருக்கணும். கரெக்டாக? பிகாஸ் இந்த 5க்கு 8க்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 3 தானே. அந்த 3 வந்து லெஸ் தென் 4 இருந்தால் என்ன பண்ணும்? அதனுடைய ப்ரீவியஸ் லெட்டர் எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ் இருக்குது பாருங்கள், அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 3, which is less than 4 means, ஸோ இந்த லெட்டர்ஸ் உடைய போர்ஷனை வந்து ஒன்று ரெடியூஸ் பண்ணிக்கணும். சரியா? அப்படி ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு என்னென்ன லெட்டர்ஸ் வரும்? DG அப்படின்னு வரும். கரெக்டாக? EH அப்படிங்கிற லெட்டர் வந்து DG அப்படின்னு மாறிடும். கிளியரா இல்லையா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ செகண்ட் ட்ரையாங்கிள் பார்க்கலாம். இப்போது செகண்ட் ட்ரையாங்கிள் என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் தெளிவாக நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ட்ரையாங்கிளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கிவன் 2 digit is less than 5, then change the each digit to previous digit. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது செகண்ட் ட்ரையாங்கிளில் கொடுத்துருக்கூடிய அந்த 2 digits எடுத்துக்கோங்க, 5 and 2. சரியா? செகண்ட் ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய அந்த 2 digits வந்து என்ன? 5 and 2. அந்த டிஜிட்ஸ் உடைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த டிஜிட்ஸ் உடைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து லெஸ் தென் 5 இருந்தால், இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் எடுத்து என்ன வரும்? 3. அது வந்து லெஸ் தென் 5 இருந்தால் என்ன பண்ணணும்? சேஞ்ச் ஈச் டிஜிட் டு ப்ரீவியஸ் டிஜிட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு டிஜிட்டும் அதனுடைய ப்ரீவியஸ் டிஜிட் மாற்றணும். அப்போ 5 வந்து 4னு மாறும், 2 வந்து 1 மாறும். கரெக்டாக? அப்போ 41 அப்படிங்கிறது எங்கே இருக்கும்? செகண்ட் ட்ரையாங்கிள் என்ன வரும்? 41 அப்படிங்கிறது வந்திருக்கும். கிளியரா இல்லையா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா இல்லையா? ஸோ இங்கே இந்த 2 டிஜிட்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 3 தான். அது வந்து 5 லெஸ்ஸாக இருக்குது. 5 லெஸ்ஸாக இருந்தால் என்னென்னு மாறணும்? 4 and 1 அப்படின்னு மாறும். கிளியரா? இப்போ செகண்ட் ஒன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஃபார் ட்ரையாங்கிள் 3, இப்போ தேர்ட் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த தேர்ட் ட்ரையாங்கிளுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஓகே, செகண்ட் ட்ரையாங்கிள் ஓகே. இப்போ தேர்ட் ட்ரையாங்கிள் பாருங்கள். ஃபார் ட்ரையாங்கிள் 3, if the total letters between given two letters is more than 5. இப்போ தேர்ட் ட்ரையாங்கிள் எங்கே இருக்கா? இங்கே டோட்டலாக கொடுத்துருக்கூடிய லெட்டர்ஸ் பாருங்கள், எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? if the total letters between the given two letters, ஸோ இப்போ M இருக்குது, P இருக்குது. எம்முக்கும் பிக்கும் இது வந்து கிவன் லெட்டர்ஸ். இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் என்ன? NO. 2 லெட்டர் தான் இருக்குது. எம்முக்கும் பிக்கு நடுவில் எத்தனை லெட்டர் தான் வரும்? 2 லெட்டர் தான். அந்த இடையில் இருக்கக்கூடிய லெட்டர் வந்து 5 விட அதிகமாக இருந்தால், 5 விட அதிகமாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஈச் லெட்டர் சேஞ்ச் டு ப்ரீவியஸ் லெட்டர் அக்கார்டிங் டு இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸ்.
ஆனால் இங்கே 5 அதிகமாக இருக்க 2 தானே இருக்குது. அது 5 அதிகமானு பார்த்தா கிடையாது. லெஸ் தென் 5 வந்தால் அப்படியே ப்ளேஸ் பண்ணோம். மோர் தென் 5 இருக்குது. இந்த இடையில வரக்கூடிய எம்முக்கு பிக்கு நடுவில் வரக்கூடிய லெட்டர்ஸ் வந்து 5 அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணோம், அதனுடைய ப்ரீவியஸ் லெட்டர்ஸ் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். எம்முடைய ப்ரீவியஸ் லெட்டர் என்ன, எல். சரியா, பி உடைய ப்ரீவியஸ் லெட்ரு ஓ, எல்ஓ அப்படின்னு வரும். கரெக்டா? ஸோ அது வந்து எப்போ அப்படின்னா 5 அதிகமாக இருந்தால் தான். ஒரு 6 லெட்டர் இருக்குது, எம்முக்கும் பிக்கும் நடுவில் 6 லெட்டர் இருக்கும்போது அந்த மாதிரி வரணும். சரியா, இங்கே 6 லெட்டர்ஸ் கிடையாது, இடையில 2 லெட்டர் தான் இருக்குது. எம்முக்கு பிக்கு நடுவில் 2 லெட்டர் என்னென்ன அப்படின்னு பார்த்தா என் அண்ட் ஓ. அதனால் எம்பிங்கிறது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம். கிளியரா இல்லையா? இப்போ தேர்ட் கண்டிஷனும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஃபோர்த்து கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் கவர் பண்ணியாச்சு, செகண்ட் கண்டிஷன் கவர் பண்ணியாச்சு, தேர்ட் ஒன் பார்த்தாச்சு, ஃபோர்த் ஒன். கரெக்டாக? ஃபோர்த் ஒன் என்ன சொல்கிறாங்க, இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிவன் 2 டிஜிட்ஸ், இங்கே கொடுத்துருக்கூடிய கிவன் 2 டிஜிட், ஃபோர்த் ட்ரையாங்கில் கிவன் 2 டிஜிட் இருக்கு இல்லையா, அந்த 2 டிஜிட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அதனுடைய டிஃப்ரென்ஸு. இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன வருது, 2. கரெக்டாக? டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 டிஜிட்கான டிஃப்ரென்ஸ் வந்து என்ன, 2 இஸ் மோர் தென் 2 தென் சேஞ்ச் ஈச் டிஜிட்ஸ் டு ப்ரீவியஸ் டிஜிட். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 2 அதிகமாக இருக்குது. 2 அதிகமாக இருந்தால் 2 அதிகமாக இருந்தால் என்ன பண்ணணும், அதனுடைய ப்ரீவியஸ் டிஜிட் எடுத்துக்கணும். பட் 2 அதிகமாக 2க்கு ஈக்குவலாக தானே இருக்குது. 2 அதிகமாக இருந்தால் தான் அதனுடைய ப்ரீவியஸ் டிஜிட். 2க்கு ஈக்குவலாக இருந்தால் அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. கரெக்டாக? ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சதில்ல கண்டிஷன் என்ன அப்படின்ட்டு. இங்கே 2 அதாவது 2 தான் வருது டிஃபரன்ஸ். 7க்கு 5க்கு டிஃபரன்ஸ் 2. ஒருவேளை 3ன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் அதனுடைய ப்ரீவியஸ் டிஜிட் என்ன 6 4ன்னு நம்ம எடுப்போம். 7க்கும் இங்கே இருக்கணும் என்ன இருக்குன்னா 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 7க்கு 4க்கு டிஃபரன்ஸ் என்ன 3ன்னு வருது. அந்த டிஃபரன்ஸ் ஆனது 2 அதிகம் தானே. 3 அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து 2 அதிகம் தானே. அப்படி வரும்போது என்ன பண்ணோம், இந்த 7உடைய ப்ரீவியஸ் நம்பர் என்ன 6, இங்கே 4உடைய ப்ரீவியஸ் நம்பர் என்ன 3, 63 அந்த மாதிரி வரும். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல டிஃபரன்ஸ் வந்து 2 அதிகமாக கிடையாது, எக்ஸாக்டாக 2 வருது. 2 = 2ன்னு வருது. அப்படி வரும்போது அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 4 கண்டிஷன்ஸும் நம்ம செக் பண்ணிட்டோம். கிளியரா இல்லையா? ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். இஃப் த above கண்டிஷன் ஆர் நாட் அப்ளைடு, மேலே கொடுத்துருக்கூடிய கண்டிஷன் எதுவும் அப்ளை ஆகலை அப்படின்னா அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்துக்க சொல்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு அந்த ட்ரையாங்கல்ஸ் ரெஸ்பெக்டிவ் ட்ரையாங்கல்ஸில் என்ன இருக்கோ அந்த எலமெண்ட்ஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கொஷின் இன்புட், அதாவது இன்புட். இதனுடைய அவுட்புட் வந்து நம்ம இப்போது சேம் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி நம்ம அவுட்புட் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? அதுதான் நம்மளோட ஒர்க்கு. இந்த அவுட்புட்டை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ்க்கு வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். கிளியரா இல்லையா? ஸோ இப்போ 4 ட்ரையாங்கிளாக நான் கட் பண்ணிடுறேன். இதை இந்த இடத்துல என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே என்ன இருக்குது, ஐ இருக்குது. ஐயுடைய போர்ஷன் நம்பர் என்ன 9, ஈவுடைய போர்ஷன் நம்பர் என்ன 5. கரெக்டாக? என்னுடைய பிளேஸ் வேல்யூ என்ன, ஐயுடைய பிளேஸ் வேல்யூ 9, ஈவுடைய பிளேஸ் வேல்யூ 5. ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸு, இதுக்கு ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன 4. இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, if the difference between the place value of the letters in triangle 1 is less than 4, 4 விட லெஸ்ஸராக இருந்தால் then change each letter to previous letter according to English alphabetical series. சரியா? அதனுடைய பொசிஷன் நம்பர் வந்து 3, அதாவது 4 விட கம்மியாக இருந்தால் அப்போ தான் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் லெட்டர் எடுத்துக்கணும். இப்போ வந்து 4 விட கம்மியாக கிடையாது, ஈக்குவலாக வருது. ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் 9க்கு 5க்கு டிஃபரன்ஸ் வந்து 4 விட கம்மி கிடையாது, ஈக்குவல்னு வருது. ஈக்குவல் வந்து அந்த லெட்டர் அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அந்த கண்டிஷன் அப்ளை ஆகலை, அப்ளை ஆகலை அப்படின்னா அந்த ஐ அப்படிங்கிறது அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும். ஒருவேளை இங்கே டிஃபரன்ஸ் 9க்கு 5க்கு டிஃபரன்ஸ் 3ன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 9க்கு 5க்கு டிஃபரன்ஸ் வந்து ஒருவேளை 3 ஆக இருந்தால் அப்போ வந்து ஐயுடைய ப்ரீவியஸ் லெட்டர் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ஈவுடைய ப்ரீவியஸ் லெட்டர் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். அடுத்தது இப்போ செகண்ட் ட்ரையாங்கிள் பற்றி பார்க்கலாம். செகண்ட் ட்ரையாங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, 6 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஃபரன்ஸ் பிட்வீன் given 2 digit is less than 5 then change the each digit to previous digit னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த 6க்கும் 1க்கும் டிஃபரன்ஸ் என்ன 5. சரியா? ஸோ இங்கே கண்டிஷன் என்ன அப்படின்னா 5 விட லெஸ்ஸராக இருந்தால், அந்த டிஃபரன்ஸ் வந்து 5 விட கம்மியாக இருந்தால் தான் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் டிஜிட் எடுத்துக்கணும். 5 விட கம்மியாக இருந்தால் தான் அந்த டிஃபரன்ஸ் ஆனது 5 விட கம்மியாக இருந்தால் தான் ப்ரீவியஸ் டிஜிட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பட் இது 5 விட கம்மியாக 5க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ கண்டிஷன் ஒர்க் அவுட் ஆகல தானே, கண்டிஷன் அப்ளை ஆகலைன்னா இந்த நம்பர் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க 61 அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சுதா இல்லையா? ஸோ அடுத்தது இப்போ தேர்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். தேர்ட் ட்ரையாங்கிளுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். தேர்ட் ட்ரையாங்கிளுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்க்கலாம். இஃப் த டோட்டல் லெட்டர்ஸ் பிட்வீன் given 2 letters is more than 5 then change each letter to previous letter according to English alphabetical series. ஸோ இப்போ லெட்டர்ஸ் எடுத்துக்கலாம். தேர்ட் ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தேர்ட் ட்ரையாங்கில் என்னென்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். தேர்ட் ட்ரையாங்கில் என்னென்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இ அண்ட் யூவா. இப்போ ஈக்கும் யூக்குடைய
E உடைய பொசிஷன் நம்பர் 5, U வந்து 21. அப்போ 5க்கு 21 கிடையே 5 விட அதிகமான லெட்டர்ஸ் இருக்குமா? எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு பாருங்க, 16 லெட்டர்ஸ் இருக்கா? 5க்கு 21, 21ல 5 போச்சுன்னா 16 லெட்டர்ஸ் வரும். இந்த 16ங்கிறது 5 விட அதிகம் தானே? அதிகமான லெட்டர்ஸ் வந்து ஈக்கும் யூக்கும் நடுவில் இருக்கா? அப்படி இருந்தால் என்ன பண்ணணும்? என்னுடைய ப்ரீவியஸ் லெட்டர் எடுத்துக்கணும். E உடைய ப்ரீவியஸ் லெட்டர் என்ன? D. U உடைய ப்ரீவியஸ் லெட்டர் என்ன? T. ஸோ DT அப்படின்னு வருதான்னு பாருங்கள். ஸோ DT அப்படின்னு வரும். ஸோ அதை எடுத்துக்கலாம் DT. பிகாஸ் இந்த 5க்கு 21க்கு நடுவில் மோர் தென் 5 லெட்டர்ஸ் வரதுனால அதனுடைய ப்ரீவியஸ் லெட்டர் எடுத்துக்கிறோம் DT அப்படின்ட்டு. ஸோ அந்த DT இந்த இடத்துல வரும் தேர்ட் ட்ரையாங்கிளில். ஓகே, இது செகண்ட் ட்ரையாங்கிள், இது ஃபஸ்ட்டு. அடுத்தது ஃபோர்த் ட்ரையாங்கிள் பற்றி பார்க்கலாம். ஃபோர்த் ட்ரையாங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபார் ட்ரையாங்கிள் 4, if the difference between given two digits is more than 2, then change each digits to previous digit. என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் கிவன் 2 டிஜிட்ஸ், அந்த 2 டிஜிட்ஸுக்கு இடைப்பட்ட அந்த டிஃபரன்ஸ் ஆனது மோர் தென் 2 ஆக இருந்தால். ஓகே, ஸோ இந்த டிஃபரன்ஸ் இருக்குது பாருங்கள், 5க்கும் 8க்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 3. அந்த 3 ஆனது மோர் தென் 2 ஆக இருந்தால், 2 விட அதிகமாக இருந்தால் அந்த டிஃபரன்ஸ் ஆனது என்ன பண்ணும்? அதனுடைய ப்ரீவியஸ் டிஜிட் எடுத்துக்கணும். அப்போ 58 உடைய ப்ரீவியஸ் டிஜிட் என்ன? 5 உடைய ப்ரீவியஸ் டிஜிட் என்ன? 4. 8 உடைய ப்ரீவியஸ் டிஜிட் என்ன? 7. அப்போ என்ன வரும்? 47 அப்படின்னு வரும். 5க்கு ப்ரீவியஸ் டிஜிட் 4, 8க்கு 7 ப்ரீவியஸ் டிஜிட் 7. பிகாஸ் டிஃபரன்ஸ் வந்து 2 விட அதிகமாக இருக்குது. 5க்கு 8க்குமான டிஃபரன்ஸ் வந்து 2 விட அதிகமாக இருக்குது. அதனால் அதனுடைய ப்ரீவியஸ் டிஜிட் எடுத்துக்கிறோம். அப்போ 47 அப்படின்னு இந்த இடத்துல வரணும். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து அவுட்புட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஆமாவா இல்லையா? அவுட்புட் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த அவுட்புட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஹவு மெனி மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை லெட்டர் கம்பைனிங் ஃப்ரம் ட்ரையாங்கிள் 1 அண்ட் ட்ரையாங்கிள் 3. ஸோ ட்ரையாங்கிள் 1, ட்ரையாங்கிள் 3ல் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை வச்சுக்கிட்டு எத்தனை மீனிங்ஃபுல் வேர்ட் வந்து நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சரியா? எத்தனை மீனிங்ஃபுல் வேர்ட் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் 1 எங்கே இருக்குது? IE. சரியா? ட்ரையாங்கிள் 3 என்ன இருக்குது? DT. ஸோ ட்ரையாங்கிள் 1 அண்டு ட்ரையாங்கிள் 3 IE DT. இதை வச்சுக்கிட்டு எத்தனை மீனிங்ஃபுல் வேர்ட் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனை மீனிங்ஃபுல் வேர்ட்னா டயட் அப்படின்னு சொல்லாமா ஒரு வேர்டு. அடுத்தது என்ன சொல்லலாம்? டயட் அப்படின்னு சொல்லலாம். வேற என்ன இருக்குது பாருங்கள்? டைடு. டைட் அப்படிங்கிற வேர்டு. வேறு என்ன வேர்டு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாருங்கள். டைடு. DIO. அது டைட் வராது, ஆல்ரெடி டயட் அப்படின்னு நோட் பண்ணிட்டோம். வேறு ஏதாவது வேர்ட்ஸ் வருமா? நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஹவு மெனி மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை லெட்டர்ஸ் கம்பைனிங் ஃப்ரம் ட்ரையாங்கிள் 1 அண்ட் ட்ரையாங்கிள் 3. இதெல்லாம் கம்பைன் பண்ணுறது மூலமாக எத்தனை வேர்ட் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறேன். டயட்டுங்கிறது ஒன்று, டயர்டுங்கிறது ஒன்று. வேறு ஏதாவது இருக்கா, மிஸ் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தா IE DT E சம்திங் இன்னும் ஏதோ மிஸ் பண்ணுறேன் நான். என்ன அப்படின்னு பார்க்கலாம். என்ன வேர்ட் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓவராலாக 3 வேர்ட்ஸ் வரணும். பட் எனக்கு 2 வேர்ட்ஸ் தான் வருது. 3 வேர்ட்ஸ் வரணும், எனக்கு 2 வேர்ட்ஸ் தான் வருது. டயட் ஓகே, டயர்டு ஓகே. வேறு ஏதோ ஒரு வேர்ட் மிஸ் ஆகுது. என்ன வேர்ட் மிஸ் ஆகுது? ஈயை பேஸ் பண்ணி என்னென்ன வேர்ட் ஃபார்ம் பண்ண முடியும்? ஐயை பேஸ் பண்ணி என்னென்ன வேர்ட் ஃபார்ம் பண்ண முடியும்? டியை பேஸ் பண்ணி, டியை பேஸ் பண்ணி. டைடு ஓகே. டேட் கிடையாது, ஏ கிடையாது, அது இ. சம்திங் இன்னும் ஒரு வேர்ட் மிஸ் பண்ணுறேன்ப்பா, என்னன்னு தெரியல பாருங்கள். இடி இன்னும் ஒரு வேர்ட் மிஸ் ஆகுது. ஓவராலாக என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இந்த தேர்ட் வேர்டு என்னங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் என்ன அப்படின்னா 3 அப்படின்னு வரணும். சரியா? ஆன்சர் கீழே அதை கொடுத்துருப்பாங்க.
ஸோ ஓவரால் 3 வேர்ட்ஸ் வரணும். நானும் திங்க் பண்ணி பார்த்துட்டு எனக்கு 2 வேர்ட் மைண்டுக்கு வந்துருச்சு, இன்னும் ஒரு வேர்ட் வந்து மைண்டுக்கு வரல. அந்த தேர்ட் வேர்டு என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். சரியா? ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன், சம்திங் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன். அந்த வேர்டு தேர்டாக வரக்கூடிய அந்த வேர்டு என்ன அப்படின்றத நானும் நோட் பண்ணல. ஸோ 2 வேர்ட் மட்டும் நோட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கலாம். What is the sum of each digits? What is the sum of each digits which is obtained in triangle 2 and triangle 4? அதாவது triangle 2 triangle 4 எடுத்துக்கலாம். triangle 2 என்ன வருது? 47 61 47 61 47. ஸோ என்னுடைய என்ன கேட்குறாங்க அப்படின்னா, what is the sum of each digits which is obtained in triangle 2 அண்டு ட்ரையாங்கிள் 4. என்னுடைய சம் ஆஃப் டிஜிட்ஸ் கேட்குறாங்க. இதை ஆட் பண்ண என்ன வருது? 7. இதை ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்? 11. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? 18. என்னுடைய சம் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன வருது? 61 ஆட் பண்ணால் 7 வரும். 47 இருக்கக்கூடிய 4 + 7 ஆட் பண்ணால் 11 வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? 18 வருது. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 18. கிளியரா? தேர்ட் ஒன் பார்க்கலாம். Which of the following letter is obtained in triangle 3? Which of the following letter is obtained in triangle 3? இந்த ட்ரையாங்கிள் 3ல என்னென்ன லெட்டர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரையாங்கிள் 3ல என்னென்ன லெட்டர்ஸ் வந்திருக்கு பாருங்கள், பாக்ஸில் டிடி அப்படின்னு வந்திருக்கு. கரெக்டாக? இப்போ டிடி அப்படிங்கிற ஆப்ஷன் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் செகண்ட் டிஜிட் ஆஃப் ட்ரையாங்கிள் 4 அண்ட் ஃபஸ்ட் டிஜிட் ஆஃப் ட்ரையாங்கிள் 2? ஸோ ட்ரையாங்கிள் 2ல ஃபஸ்ட் டிஜிட்டு, triangle 2ல first digit 61 எடுத்துக்கிறேன். 47 61 47 61 47. இது triangle 2, இது triangle 4. ஸோ என்ன கேட்குறான்னு பார்க்கலாம். what is the product of second digit of triangle 4? second digit of triangle 4. triangle 4 உடைய second digit. first digit of triangle 2. first digit of triangle 2. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வருதுன்னு கேட்குறானுங்க. அப்போது 6 and 7 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? நமக்கு 42 வரும். ஆப்ஷன் டி. ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஷின். வாட் இஸ் த சம் ஆஃப் தி நியூமெரிக்கல் வேல்யூ? வாட் இஸ் த சம் ஆஃப் தி நியூமெரிக்கல் வேல்யூ ஆஃப் தி ஃபஸ்ட் லெட்டர்? வாட் இஸ் த சம் ஆஃப் தி நியூமெரிக்கல் வேல்யூ ஆஃப் தி ஃபஸ்ட் லெட்டர் இன் ட்ரையாங்கிள் 1 அண்ட் செகண்ட் லெட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் 3? ஸோ இப்போது ட்ரையாங்கிள் 1 அண்டு ட்ரையாங்கிள் 3 எடுத்துக்கணும். அதில் வரக்கூடிய லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு லெட்டர் அண்டு செகண்ட் லெட்டர், அதனுடைய நியூமெரிக்கல் வேல்யூ உடைய கூட்டுத்தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ட்ரையாங்கிள் 1 ட்ரையாங்கிள் 3 முதல்ல கலெக்ட் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் 1ல ஐஇன்னு இருக்குது, ட்ரையாங்கிள் 3ல டிடி. ஐஇ டிடி. சரியா? ஸோ இப்போது இது வந்து ட்ரையாங்கிள் 1, இது ட்ரையாங்கிள் 3. ஐஇ ட்ரையாங்கிள் 1 ட்ரையாங்கிள் 3. இதில் ஃபிஃப்த்து கொஷின் இல்லையா, ஐஇ டிடி. ஸோ இது ட்ரையாங்கிள் 1, இது ட்ரையாங்கிள் 3. என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு லெட்டர் இன் ட்ரையாங்கிள் 1, ஃபஸ்ட்டு லெட்டர் இன் ட்ரையாங்கிள் 1, செகண்ட் லெட்டர் இன் ட்ரையாங்கிள் 3, செகண்ட் லெட்டர் இன் ட்ரையாங்கிள் 3 என்ன? டி. ஸோ ரெண்டுத்துடைய நியூமெரிக்கல் வேல்யூ உடைய கூட்டுத்தொகை. ஐ உடைய போர்ஷன் நம்பர் என்ன? 9. டி உடைய போர்ஷன் நம்பர் என்ன? 20. சரியா? அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? நமக்கு 29 தான் வரணும். ஆனால் இங்கே 29 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா இல்லை. அதனால் என்ன ஆன்சர் அப்படின்னா இதுக்கு நன் ஆஃப் திஸ். கைஸ் எல்லாருக்கும் புரிஞ்சதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்ட்டு. இதில் ஒரு விஷயம் மட்டும் என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல, என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு கொஷனில் என்னால் வந்து 2 வேர்டு கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஹவு மெனி மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை லெட்டர்ஸ் கம்பைனிங் ஃப்ரம் ட்ரையாங்கிள் 1 அண்ட் ட்ரையாங்கிள் 3? டைட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டேன், டைட் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இன்னொன்று ஓகே டை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், ஏன்னா ஒவ்வொரு லெட்டரும் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லலை அவங்க. டை அப்படின்னு எடுத்துக்கலாம், டை, டைட், வேறு எதுவும் இல்லை. ஓகே 3 வேர்ட்ஸ் நமக்கு வந்தாச்சு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 3. டை அப்படிங்கிறது ஒரு வேர்டு, டைட் அப்படிங்கிறது ஒரு வேர்டு, சரியா? டயட் அப்படிங்கிறது ஒரு வேர்டு. 3 வேர்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எத்தனை மீனிங்ஃபுல் வேர்ட் ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு கொஷின் பொறுத்த வரைக்கும். செகண்ட் கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம், அதனுடைய பொசிஷன் நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதனுடைய கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க. 7 + 11 18 இதை கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது தேர்ட் கொஷின் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரையாங்கிள் 3ல வரக்கூடிய அந்த லெட்டர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ட்ரையாங்கிள் 3ல வரக்கூடிய அந்த லெட்டர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸ், டிடிங்கிற லெட்டர்ஸ் தான் வருது தேர்ட் ட்ரையாங்கிளுக்கு. ஸோ ஃபோர்த் ட்ரையாங்கிள் அண்டு செகண்ட் ட்ரையாங்கிள் இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 4ல் என்ன அப்படின்னா, ஃபோர்த் ட்ரையாங்கிளில் வரக்கூடிய செகண்ட் நம்பர்
அண்டு செகண்ட் ட்ரையாங்கிள் வரக்கூடிய ஃபஸ்ட் நம்பர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 6 × 7 என்னன்னு கேட்குறாங்க 42 சரியா. ஸோ அதுதான் 4th கொஷினுக்கான ஆன்சர். 5th கொஷின் என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள் 1 அண்ட் ட்ரையாங்கிள் 3 அதில் வரக்கூடிய லெட்டர்ஸை முதல்ல கலெக்ட் பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் 1ல் வரக்கூடிய ஃபஸ்ட் லெட்டர், ட்ரையாங்கிள் 1ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெட்டர் அண்ட் ட்ரையாங்கிள் 3ல் வரக்கூடிய செகண்ட் லெட்டர், அது ரெண்டுத்துடைய பொசிஷன் நம்பர் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. அதனுடைய கூட்டுத்தொகை எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. சம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஐயுடைய பொசிஷன் நம்பர் 9, டியுடைய பொசிஷன் நம்பர் 20, 9 20 ஆட் பண்ணால் 29. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 29 அப்படிங்கிற ஆப்ஷனில் கொடுக்கல, அதனால் நன் ஆஃப் திஸ் எடுத்துக்கிறோம். ஸோ கிளியராக புரிஞ்சுதான். IBPS கிளர்க் மெயின்ஸ் 2017 இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாடலில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாடலில் கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது சரியா. ஸோ அதனால் ஆல்ஃபா நியூமெரிக்கில் நியூ பேட்டர்ன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த செஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா. இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரீசனிங்கான வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் பேட்ச் வந்து தமிழில் லான்ச் பண்ணியிருக்கு. இதுக்கான கிளாஸஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா 22 ஜூன்லேருந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது கிளியரா. ஸோ இது SBI, RBI, IBPS இந்த பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான கம்ப்ளீட் சிலபஸ், ப்ரீ அண்ட் மெயின்ஸ்க்கான கம்ப்ளீட் சிலபஸ் டோட்டலாகவே இந்த பேட்சில் வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. டெய்லி வந்து எத்தனை மணி நேரம் கிளாஸ் இருக்குன்னா 2 hours கிளாஸ் இருக்கும் சரியா. ஸோ இதுக்கான சிலபஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். adda247.com போய்ட்டு வெற்றி அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து அப்பியர் ஆகும். அதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி பிளான் கிடைக்கும். அந்த ஸ்டடி பிளானில் என்னென்ன டாபிக் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க ஒன்ஸு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் Y207 அப்படிங்கிற கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணிட்டு இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கிளியரா. ஸோ ரீசனிங் ஈஸி அப்படின்னு மட்டும் திங்க் பண்ணாதீங்க. ஸோ உங்களால் வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும், நான் ஏன் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து வேண்டாம். ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத 1-2 விஷயம் எப்படியும் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கும். உங்களுக்கு தெரியாத 1-2 புது ஷார்ட்கட்ஸ் இருக்கலாம், இல்லை நியூ பேட்டர்ன் கொஷின்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஜஸ்ட்டு 600 rupees தான் இந்த கோர்ஸோட ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிளியரா. இந்த Y207 அப்படிங்கிற கூப்பன் கூட என்ட்ரு பண்ணால் 600 rupees அவைலபிளாக இருக்கும் சரியா. 600 வந்து திங்க் பண்ண வேண்டாம். SBI PO கிளியர் பண்ணதை பற்றி மட்டும் திங்க் பண்ணுங்கள். SBI PO நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது இல்லையா, அது எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி மட்டும் திங்க் பண்ணுங்கள். உங்களோட அதாவது உங்களோட ஸ்டடீஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுற எந்த அமௌண்ட்டும் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வீணாக போகாது. அது ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ஏதாவது ஒரு வகையில். ஓகே, அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் இந்த பேட்சஸ் எல்லாத்துலையும் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தால், டச்சிலே இருந்துகிட்டே இருந்தால் கட்டாயம் உங்களால் வந்து எந்த ஒரு பேங்க் எக்ஸாமாக இருந்தாலும் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் சரி. பேங்க் எக்ஸாம் மட்டும் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலைக்கு அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலைக்கு போயிடலாம். பேங்க் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணினா ஒரு வேலை SSC அப்படின்னா நியர்லி 1 year தேவைப்படும். TNPC இருந்தால் நியர்லி 1.5 year தேவைப்படும். பட் பேங்க் எக்ஸாம் மட்டும் தான் வித்தின் 6 months வந்து உங்களால் வேலைக்கு போக முடியும் கரெக்டாக. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம் எக்காந்த கொண்டும். ஸோ தொடர்ந்து நீங்கள் எல்லா பேட்சஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி படிச்சுட்டே இருங்க. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, ஒரு நியர்லி 10,000 இன்வெஸ்ட் பண்ணாலே இந்த கம்ப்ளீட்டாக என்ன கற்றுக்கணுமோ அத்தனையும் கற்றுக்கலாம் சரியா. ஆன்லைன் பேட்சஸ் அப்படின்னு வரும்போது, அதே ஆஃப்லைன் அப்படின்னா 20,000 இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ஆன்லைன் வந்து இப்போ எல்லாமே உங்கள் ஹேண்டி ஆகிடுச்சு. வீட்டில் இருந்துக்கிட்டே படிச்சுக்கலாம். இந்த டைமில் கொரோனா அப்படிங்கிற சுச்சுவேஷன் போயிட்டுருக்கனால வீட்டிலேருந்தே படிச்சுக்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், எல்லோரும் ரெகுலராக படிங்க. ஓகே ஓகே கைஸ். ஸோ இதை தாண்டி வேறு என்னென்ன பேட்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. தமிழில் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ரீசனிங் பேட்ச் என்னோடது. ஸோ அடுத்தது அரவிந்த் சாருடைய மேக்ஸ் பேட்ச், இங்கிலீஷ் மேடமுடைய பேட்ச் சரி. இது எல்லாமே ஸ்பெஷல் பேட்சஸ். இந்த பேட்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை தாண்டி SSCக்கான பேட்சஸ் போயிட்டுருக்கு. லட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய TNPC 2020. ஸோ அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 2Aக்கான ப்ரிலிம்ஸ்க்கான பேட்சும் லான்ச் பண்ணியிருக்காங்க. June 30 கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்தது SBI PO ப்ரிலிம்ஸ்க்கான பேட்ச். இதில் வந்து 3 சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகும். பட் ப்ரீ லெவல் மட்டும் தான் கவர் பண்ணி கொடுப்பாங்க. பட் இந்த ஸ்பெஷல் பேட்சில் மெயின்ஸ் லெவல் வரைக்கும் டோட்டலாக கவர் ஆகிடும் சரியா, ப்ரீ அண்ட் மெயின்ஸ். ஓகே கைஸ், இந்த பேட்சில் எதில் ஜாயின் பண்ணதாக இருந்தாலும் Y207 அப்படிங்கிற கூப்பன் கூட என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த செஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க. இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நியூ பேட்டர்ன் கொஷின் இல்லையா, அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.